Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம தோஞ்சல் சுக்காங்கீரை போட்டு பரட்டல் செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ கடாய் வந்து காஞ்சிட்டு இருக்குது. ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா இதுல வந்து நிறைய வந்து கொழுப்பு இருக்கும். அதனால வந்துட்டு நிறைய எண்ணெய் ஊத்த வேண்டாம். அதுலயே மெல்ட் ஆகி வரும். அதுவே போதுமானது. சோ வந்துட்டு ஒரு பட்டை பீஸ் உடைச்சு வச்சிருக்கேன். 2 லவங்கம், ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு போட்டு இது பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். 150 கிராம் தான் வந்து தோஞ்சல் வந்து சேர்க்குறோம். ஸோ அதனால் ஒரு வெங்காயம் போதுமாக இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் ஒரு கட்டுக்கு 150 கிராம் தோஞ்சல் போட்டு செய்யறதுனால இது கம்மியாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயமாக 1 சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸு. இது வந்து கொழுப்பு கிடையாது, போட்டியில் வர அந்த டியூபும் கிடையாது. நீங்கள் தோஞ்சல்னு சொல்லி கேட்டாலே கிடைக்கும். இது வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, அல்சர் இருக்கவங்க சாப்பிட்லாம். அவ்வளோ நல்ல மெடிசன் இது. ஸோ வெங்காயம் வதக்கியாச்சு. அதே மாதிரி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகட்டும். ஸோ 1 ஸ்பூனுக்கு பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பேஸ்ட்டு அப்படியே இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வந்து நல்ல சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஆறுல சாப்பாடில் வந்து போட்டு சாப்பிடாதீங்க, சுட சுட போட்டு சாப்பிடுங்க. பிரியாணிலாம் தோற்று போயிடும். இது ஆக்சுவலாக வந்து தோஞ்சலே வந்து இப்போ நான் கீரை இருந்ததுனால, சுக்காங்கீரை இருந்ததுனால இந்த தோஞ்சல் சேர்த்து பண்ணுறேன். நீங்கள் வெறும்னே இந்த தோஞ்சலை கூட இந்த மாதிரி இப்போ நான் செய்கிறது கீரை இல்லாமல் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், வதங்கியாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும் இதில் எண்ணெயே கிடையாது. அதனால் நீங்கள் ஏன்னா இதுலேயே வந்து எண்ணெய் வரும், அதனால் அதுவே போதுமாக இருக்கும். ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயில் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த தோஞ்சலை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது காட்டுறேன் பாருங்கள், டியூப் மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இது நல்லா க்ளீன் பண்ணணும். குழா ரன்னிங் வாட்டரில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். இது கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கலாம். கறிக்கடையிலலாம் வந்து முன்னாடியே சொன்னால் தான் இதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. நான் போகும்போது காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் 150 கிராம் தான் எனக்கு கிடச்சிது. இது இவ்வளோ தான் போடணுன்னு கிடையாது, அவ்வளோதான் இருந்துச்சு. சரி, அதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இந்த கீரை பார்த்தோன்னே எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் நான் எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்டதோடு சரி. நான் இப்போவும் ஊருக்கு போனேன்னா சென்னைக்கு எங்கள் அம்மா இதை வாங்கி அந்த தொக்கு பண்ணி சாதம் சுட சுட வடித்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கீரையை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இது எல்லா கீரையிலையும் போட்டு நம்ம செய்ய முடியாது. இந்த சுக்கான் கீரை, சின்ன சின்ன வெந்தயக்கீரை வரும், அதில் போட்டு செஞ்சால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அரைக்கீரை, சிறுக்கீரை அதிலெல்லாம் போட்டாலாம் அந்த டேஸ்ட் வராது. பாருங்கள், அது அப்படியே வந்து ஸ்மாஷ் ஆகிடும் இந்த கீரை வந்துட்டு. இந்த தோஞ்சல் பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு அது போடும்போது எப்படி இருக்குது, வதங்கிட்ட பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனுக்கு நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நான் வந்து கொழும்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இது வந்து நான் வந்து கொழும்பு மிளகாத்தூள், நான் எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுறது. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான்வெஜ்ஜெலாம் நீங்கள் காரமாக செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நார்மலாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அப்படியே வந்துட்டு இப்போ நான் சொல்கிற மசாலா வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை பேஷண்ட்டு, இப்போ அல்சர் பேஷண்ட்டு, வயிறு புண்ணு, வாய் புண்ணு இருக்கிறவங்களா இருந்தால் மிளகுத்தூளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் மட்டும் போட்டு சேர்த்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான வேகிறதுக்கான தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ இல்லை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த தோஞ்சல் வந்து வேகணும். கீரை வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த தோஞ்சல் அந்த ஊற்றின தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வேகணும். இப்போ பாருங்கள், வதங்கிட்டு இருக்கோம், நம்ம பார்க்கலாம். இது நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து இந்த தோஞ்சல் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான். இது வந்து நான் வந்து பரட்டல் தான் பண்ண போகிறோம், ஃப்ரை தொக்கு மாதிரி அப்படியே பசைஞ்சு சாப்பிட்றதுக்காக. ஸோ இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்.
மிளகுத்தூள் போட்டு பரட்டி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு நான் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது கறி இதுன்றதுனால வேகிறதுக்கு லேட் ஆகும். பாருங்கள், இந்த கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இல்லை நீங்கள் குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் எடுத்துட்டிங்கன்னா கூட நல்லா வெந்துட்டுருக்கும். ஜாஸ்தி விசில் வைக்காதீங்க, குழக்குழன்னு ஆகிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சுக்காங்கீரை தோஞ்சல் பரட்டல் ரெடி. சுக்காங்கீரை கிடைச்சா இந்த மாதிரி போட்டு பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வெறும் தோஞ்சல் கூட போட்டு பரட்டலாம். நான் சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது காட்டுறேங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சாதம் போட்டுக்கிட்டு தோஞ்சல் பரட்டலோட சேர்த்து சாப்பிட போகிறேன். ரெண்டுமே சுட சுட இருக்குது. இது ஆக்சுவலாக சுட சுட சாப்பிட்ணும். சூடாக வந்து இந்த பரட்டலும் சாதமும் சூடாக வச்சுன்னு சாப்பிட்டா அசத்தலாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி எண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டாம். இந்த பாருங்க, நான் பண்ணியிருக்கிறதுல கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் தெரியவே இல்லை. இதுலேயும் வரும், நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி கூட பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு எண்ணெய் விடலை. செம்மையாக இருக்கும். இது டேஸ்ட் உண்மையிலேயே அசத்தலாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வயிறு புண்ணு, வாய் புண்ணு, அல்சர் இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. நான் இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன், சுக்காங்கீரை கைமா போட்டு சிக்கனில் போட்டு பண்ணேன். ஆக்சுவலாக மட்டனில் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் அசத்தலாக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.